ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த தக்காளி கொத்தமல்லி சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் 2 இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி 3 இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 5 காஞ்ச மிளகாய், வரமிளகாய் இருக்கு இல்லையா, அது 5 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க அந்த வரமிளகா 5 மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டும் நல்லா வதங்கணும். ஸோ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஆட் பண்ணும் போதே நான் எடுத்து வச்சுருந்த அந்த குட்டி சைஸ் புளியையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்குனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கழுவி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சுருங்குற ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே நீங்கள் தேங்காய் துருவல் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காது, ஸோ நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் தேங்காய் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சட்னியை தாளிச்சிடலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்து இப்போ இதை தாளிச்சிடலாம். அதே பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியை தாளிச்சிட்றோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.